ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சீராரும் பரமார்த்த தரிசனத்தை அருள் செய்ய பேராரும் தேசிகனாய் பெருமானே வந்தவரோ, திருத்தேரில் சாரதியாய் சேர்ந்திருந்தும் கீதையினால் அர்ஜுனர்க்கு மெய்ஞானம் அனைத்தும் உரை செய்தவரோ. கடைசியாக நாம் பார்த்தது செஞ்சமரில் பந்துஜன சேதம் வந்து வரும் என்று இறங்கி அஞ்சினவன் பயம் தீர்த்தே அமர் செய்ய சொன்னவரோ. செஞ்சமரில் பந்துஜன சேதம் வரும் என்று இறங்கி. கீதாசார தாலாட்டிலே நாம் இப்பொழுது ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய 3வது பாடலிலே இருக்கிறது. கண்ணபிரான் எங்கே இருக்கிறார் என்பதை பார்த்தோம். தேரின் சிறப்பு சொல்லப்பட்டது, கண்ணபிரானுடைய சிறப்பும் சொல்லப்பட்டது. அவருடைய சிறப்பை பற்றி சொல்கிறது, அவர் கருணாமூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் அவர் சாரதியா உட்கார்ந்து கொண்டு அர்ஜுனனுக்கு தேரை செலுத்துவதற்கு இசைந்தார். முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒரு பக்தன் ஒருவன் கையில கத்தியோடு சுத்தி கொண்டே இருக்கிறான் என்று. அதற்கு காரணம் என்னவென்றால் அதற்கான பதில் இன்றைக்கு சொல்லிவிடுகிறேன். அவன் ஒரு சிறந்த பக்தன், உயர்ந்த பக்தன். அவனுக்கு என்ன கோபம் என்றால், யாருமே கடவுளை அல்லது எல்லோருமே கடவுளை தங்களுடைய சுயநலத்திற்காகத்தானே பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், உதவி கேட்கிறார்கள். அவரை பற்றி யாருமே கவலைப்படுவதில்லையே. இதுதான் அந்த பக்தனுடைய மனோநிலை. அந்த பக்தன் என்ன கேட்கிறான் என்றால், பிரகலாதனை கொல்ல வேண்டும் என்று சொன்னாரே, பிரகலாதனுக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்களுடைய நாராயண பகவானை அந்த தூணுக்குள்ளாரே அடைபட்டு கிட என்று சொல்லி முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வைத்திருப்பார். அதுவும் நரசிம்ம மூர்த்தியாக அந்த தூணுக்குள்ளாரே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உடம்பு சாரீரகத்தை எல்லாத்தையும் ஒடுக்கி கொண்டு எந்த தூண்ல இருந்து வருவான் அப்படின்னு தெரியாது, எதுல இருந்து வருவான்னு தெரியாதுன்னு இவ்வளவு அவர் கஷ்டப்பட்டு இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கூட அந்த குழந்தை நினைக்கவே இல்லையே. இதுவாக பரவாயில்லை, குழந்தை என்று விட்டுவிடலாம். ஆனால் திரௌபதியை பொறுத்தவரையில் மன்னிக்கவே முடியாது. ஏனென்றால் துச்சாதனன் ஆரம்பத்திலேயே பிரச்சனை பண்ண ஆரம்பித்த பொழுதே கண்ணபிரானை அவர் கூப்பிட்டு இருந்தால் இவ்வளவு தூரம் நிலைமை மோசமாகாமல் அவர் வேறு விதமான மாற்று காரியங்களை செய்திருக்கலாம். அதனாலே திரௌபதி மேலேயும் அவனுக்கு கோபம். அதனால எனக்கு திரௌபதியும் எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். அர்ஜுனன் மேலே கோபம் என்னவென்றால், எவ்வளவு தைரியம் இருந்தால் அர்ஜுனன் தேரில் இருக்கக்கூடிய முன் நிலையிலே கிருஷ்ண பரமாத்மா உட்கார வைத்து விட்டு பின்னாலே உட்கார்ந்து கொண்டு திரும்பி பார்த்து கீதை ஞானம் முழுவதையும் சொல்லிக் கொடுத்தாரே, அவன் நேருக்கு நேரம் வந்திருக்க வேண்டாமா? யுத்த பூமியா இருந்தாலும் நேருக்கு நேரம் வந்திருக்க வேண்டாமா? வேற நேரமே அவனுக்கு கிடைக்கவில்லையா? என்னுடைய பகவானை தாண்டித்தானே அந்த அம்புகள் எல்லாம் போய் சேர்ந்திருக்கும் அர்ஜுனனை. அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவில்லையே என்பதுதான் அந்த பக்தனுடைய மனோபாவம். ஆனால் பகவானுடைய மனோபாவம் என்னவென்றால் வித்தியாசமானது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஐயா, என்னுடைய இயற்கையே என்னவென்றால் பக்தனுக்கு நான் அடிமை. அதனால பக்தன் என்ன கேட்டாலும், என்னையே கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன். அகம் பக்தா பராதீனகா.
நான் பக்தனுக்கு அடிமையாக இருக்கிறேன். ஆகினாலே ஒருவேளை ராவணனே வந்து அடைக்கலம் என்று கேட்டிருந்தால் கூட ராமாயணத்திலே நான் அவனுக்கும் ஒரு அரசாட்சி கொடுத்திருப்பேன். எதை கொடுத்திருப்பேன்? நீரோ காட்டுல உட்கார்ந்து இருக்கிற, எதை கொடுத்திருப்பேன்? அந்த நாடு எனக்கு சொந்தமானதுதான், அயோத்தி என்பது. அந்த அயோத்தியை அவனுக்கு கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி பரந்த மனோபாவம் படித்தவர் தான் இறைவன். அதனால் அவரிடத்துல இதுதான் கேட்க வேண்டும், இது கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு டிஸ்டிங்ஷன் கிடையாது. எது வேண்டுமானாலும் கேட்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். அவர் கருணா மூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கே கீதையை சொல்லித் தருகிறார். இப்ப இங்கே பார்த்தோம் என்றால், செஞ்சமரில் பந்துஜன சேதம் வரும் என்று இறங்கி, நேற்றே அதை பார்த்தோம். செஞ்சமர் என்றால் என்ன? சமர் என்றால் போர். செஞ்சமர் அப்படின்னு பார்க்கிறச்சே கடோரமான போர் அல்லது தர்மகரமான யுத்தம். செஞ்சமர் தார்மீகமான சமர். இன்னொன்று சமர் என்னவென்றால் கொடும் சமர். கொடும் சமர் என்பது அதர்ம ரீதியிலான தர்மம், அந்த போர். அதர்ம ரீதியிலான போர், தர்ம ரீதியிலான போரிலே செஞ்சமரில், அந்த தர்ம ரீதியான போரில் பந்துஜன சேதம் வரும். பந்து ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய உறவினர்கள் எல்லோருமே இறந்து விடுவார்கள் என்று நினைத்து இறங்கி, மனதிலே இரக்கத்தை, கருணையை மேற்கொண்டு அஞ்சினவன் பயம் தீர்த்தே, அந்த மாதிரி மனதுக்குள்ளாரே பயத்தோடு அஞ்சினவன். அந்த பயம் என்கின்ற சொல்லை முன்னாடி போட்டுக் கொள்ளு. பயத்தினால் அஞ்சினவன், பயத்தோடு அஞ்சுகிறான். அப்பேற்பட்டவனை அமர் செய்ய சொன்னவரோ, யுத்தத்தை பண்ண சொன்னவர் நீர்தானே சுவாமி என்று கேட்கிறார். இப்ப இந்த பாடலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்கிறது. நேற்று இந்த செஞ்சமர், கொடுஞ்சமர் என்பதை பற்றி பார்த்தோம். இரக்கம் என்பதை பற்றி பார்த்தோம். இது ரெண்டையும் பார்த்தோம். பந்துஜன சேதம் வரும். அர்ஜுனுடைய காரணம், பயப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த யுத்தம் நடந்தது என்றால் இந்த யுத்தத்தினாலே பந்து ஜனங்கள் எல்லோரும் இறப்பார்கள், அவர்களுக்கு சேதம் வரும். இப்ப இது ரெண்டுமே சமஸ்கிருத வார்த்தை, பந்து ஜனம். இதை நம்ம தமிழ்ல மொழிபடுத்த வேண்டும் என்றால் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல ஒரு கருத்து நம்ம புரிந்து கொள்வது நல்லது, அவசியமானது. கொஞ்சம் விசித்திரமானதும் கூட. அது என்னவென்றால், ஒரு மனிதருக்கு ஒரு இமெயில் வருகிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது, தாங்கள் உற்றார் உறவினருடன் வந்திருந்து திருமணத்தை நன்றாக சிறப்பித்துக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த கடிதத்தை, அந்த அழைப்பு இதழிலே அனுப்புகிறார். இந்த மனுஷர் கொஞ்சம் தமிழ் தெரிந்த மனிதர், அதனால கொஞ்சமா தெரிந்தது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சிக்கல். முழுசா கத்துக்கொண்டோம் என்றால் கவலை கிடையாது. எல்லாத்துலயுமே இந்த அரைகுறைன்னு இருக்க சேர்ந்து அடுத்த பாடல சொல்ல போறேன், சற்றுணர்ந்த அப்படின்னு சொல்ல போறேன். அவ கொஞ்சமா தெரிந்து கொள்வது கொஞ்சம் சிக்கல். இந்த மனுஷர் என்ன பண்றாருனாக்க, உற்றார் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதே, உற்றார்னா யார், உறவினர்னா யார் என்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம யோசிப்பது எப்பொழுதுமே தாய்மொழியில யோசிக்க மாட்டோமே, ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து பார்க்கிறார். உற்றார் ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸ். அப்போது எதுக்கு தமிழ்ல ரெண்டு வார்த்தை போட்டார், உற்றார் உறவினர் என்று ஏன் போட்டார்? அப்ப இது ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம்? அப்ப உற்றார் என்றால் என்ன, உறவினர் என்றால் என்ன? இதே போல இன்னொரு இடத்திலையும் ஒரு பெருமாள் ஒரு பெரிய ஒரு பாடகி ஒரு பாட்டிலே பாடுகிறார்.
ஊருண்டு பேருண்டு உற்றார் உண்டு, அப்புறம் வந்து சுற்றாரும் தானும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல ஊருண்டு பேருண்டு உற்றாரும் உறவினரும் உண்டுன்னு சொல்லிக்க. சோ அதுலயும் அந்த அம்மா சொல்லுச்சுனாக்க உற்றார் உண்டு உறவினர் உண்டு, சொல்லுவதற்கு பேர் சொல்வதற்கு ஊர் உண்டு, உறவு உண்டு, உற்றாரும் உண்டு. அப்ப அங்கேயும் இந்த ரெண்டு வார்த்தைகளும் வருகிறது. அப்படி என்றால் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அப்ப அது என்ன வித்தியாசம்? அப்ப அந்த வித்தியாசத்தை பார்க்கிற நேரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த உற்றார் என்கின்ற வார்த்தையை தோண்டி எடுக்கிறார்கள். அதுல அதை ஆராய்ந்து செய்து பார்க்கிற நேரத்திலே அதற்கு என்ன ஒரு வேர்ச்சொல் கிடைக்கிறது என்றால், உரு என்கின்ற வேர்ச்சொல் கிடைக்கிறது. இந்த உரு என்றால் கிடைத்தல் என்ற ஒரு பொருள், அடைதல் கிடைத்தல் என்பது. அப்ப என்ன கிடைக்கிறதோ, எது நமக்கு கிடைக்கிறதோ, யார் யார் நமக்கு கிடைக்கிறார்களோ அவர்கள் உற்றார்கள் அல்லது உற்றார் என்கின்ற தலைப்பிலே வரும். அது யாரு அப்படி அந்த தலைப்பிலே சேர்த்துக் கொள்ள முடியும் என்றால், பெற்றோர்கள். இவர்களை நாம் தேர்ந்தெடுப்பது கிடையாது, அவர்கள் நமக்கு கிடைப்பவர்கள். பெற்றோர்களோட சேர்ந்து பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, அத்தை, மாமா இவரெல்லாம் கிடைத்தவர்கள். இது உற்றார் என்று சொல்வது. உறவினர் அப்படின்னு சொன்னால் உறவினரும் நண்பர்களும் இந்த இடத்துல கொண்டு போகிறது. உறவினர் என்றால் நாம் யாரை உறவு கொண்டாடுகிறோமோ அல்லது நமக்கு யார் சேருகிறார்களோ அவர்கள் உறவினர்கள், நண்பர்கள். நான் பெரியவனாகி அந்த குழந்தை பிறக்கிறது. குழந்தைக்கு அப்பா அம்மா என்பதை குழந்தை தேர்ந்தெடுக்கவில்லை. அந்த குழந்தைக்கு 25 வயசு குழந்தையா மாறுறது. அந்த 25 வயசு குழந்தைக்கு திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த பிறகு இந்த குழந்தையோட அப்பா இருக்காரே, அவர் தன்னுடைய சம்பந்தியா யார் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நிர்ணயிக்க முடியாது. அவருடைய சம்பந்தியை தேர்ந்தெடுப்பதே அந்த குழந்தை தேர்ந்தெடுக்கிறது. அந்த சம்பந்தி இந்துவாக இருக்கலாம், மாற்று மதத்தினராக இருக்கலாம். ஏன் அது சேர்வது யார் மூலமாக? அந்த பையன் மூலமாக, குழந்தை மூலமாக சேரும். இவர் அந்தன குலத்தை பிறந்திருக்கலாம், வந்திருப்பது வைசிய குலத்தில் இருந்த பெண்மணியா இருக்கலாம். அப்பொழுது அந்த பெண்ணுடைய மாமனார், மாமியார், இவருக்கு மாமனார், மாமியார் அல்லது சம்பந்திகள் எல்லோரும் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்றால் வைசிய குலத்தை சேர்ந்தவர்களாக மாறிவிடும். தென்னிந்தியாவில் இந்த பையன் இருக்கிறான் என்றால், வட இந்திய பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் என்றால் வடக்கு தெற்கு இணைப்பாக ஏற்பட்டுவிடும் அந்த உறவுகள். இதுதான் உறவினர்கள் என்று சொல்லுவது. சேருகின்றது உறவுகள். ராமச்சந்திரமூர்த்தியோடைய உற்றார் பரதன், சத்ருகன் எல்லோரும், லட்சுமணர்கள் எல்லோரும். உறவினர்கள் அப்படின்னு பார்த்தோம் என்றால், குஹன் அவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். விபீஷணன் அவனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறார். சுக்ரீவன் அவனையும் ஏற்றுக்கொள்கிறான். ஹனுமான் அவனையும் ஏற்றுக்கொள்கிறார். இவரெல்லாம் சேர்த்துக் கொள்ளக்கூடிய சொந்த பந்தங்கள். அதை போல இந்த யுத்தத்திலே பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், துரியோதனன், கர்ணன், சல்லியன் போன்றவர்கள் இதில் இருக்கிறார்கள். இதுல உற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ஜுனுடைய உற்றார் அப்படின்னு பார்க்கக்கூடியது என்னவென்றால், சொந்த அப்படின்னு பார்க்கிறச்சே வரக்கூடிய முக்கிய அதிகபட்சம் போனோம் என்றால் துரியோதனர்கள். ஆச்சாரியர் என்கின்ற ரீதியிலே பார்க்கிறச்சே எனக்கு கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார். மற்றபடி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு பார்த்தோம் என்றால் அவரவர்களுடைய சொந்தங்கள் எல்லோரும் இருக்கிறார். அந்தந்த போர் வீரனுடைய தொடர்புடைய மக்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே சேர்ந்து பந்து ஜனம் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அப்ப பந்து ஜனம் என்றால் உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லோரையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு இது எடுத்து இன்னும் போனோம் என்றால் நிறைய உள்ளுக்குள்ள போனோம் என்றால் இது விரிந்து கொண்டே போகக்கூடியது. ரொம்ப விரித்தோம் விவரமாக போனோம் என்றால் அப்புறம் மேல் கொண்டு போக முடியாத காரணத்தினாலே இதோடு நிறுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு தலைப்பு பந்துஜன செஞ்சமரில் பந்துஜன சேதம் வரும் என்று இறங்கி. இந்த கருணை என்கின்ற குணம் சமஸ்கிருதத்துக்கு கார்பண்ய தோஷம் என்று சொல்லுவார். கிருபணதா அல்லது கார்பண்ய தோஷம் அப்படின்னு சொல்லி கிருபைன்னு சொல்லுவார். எந்த இடத்துல இரக்கம் இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல இரக்கம் இருந்தது என்றால் அது சரி. இருக்கக்கூடாத இடத்திலேயே இரக்கம் வந்தது என்றால் அது தவறு. மாறுபட்ட இரக்கம் என்பது குற்றம், அதர்மம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட நிலைமை என்னவென்றால் மாறுபட்ட இடத்திலே அவனுக்கு யுத்த பூமியிலே இரக்கம் வந்து சேர்கிறது. கையிலே வில்லையும் அம்பியும் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் இரக்கத்தை காட்டினான் என்றால் அவன் போர் வீரனாக இத்தனை நாள் பயிற்சி பெற்றதற்கு அர்த்தமே கிடையாது. அதுவும் கஷ்டப்பட்டு பாசுபதாஸ்திரம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு அர்த்தமே கிடையாது. ஆனால் மனதிலே திடீர் என்று இந்த மாதிரியான மாற்றங்கள் சலனங்கள் வருவது இயற்கை. ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே, அரண்மனை சொல்ல அரசாங்கத்திலே தண்டனைகள் ரொம்பவும் கடுமையானது. அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் இருந்தால்தான் நாட்டிலே ஒழுக்கம் என்பது இருக்கும். சட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க வேண்டும். தண்டனைகள் என்பது கடினமாக இருக்க வேண்டும். இப்ப அந்த அரசாங்கத்திலே என்ன ஒரு முக்கியமான இது என்றால், யாராவது பெண்கள் மீது தொல்லைகள் கொடுத்தார்கள் அல்லது களவு செய்தார்கள், திருடினார்கள் என்றால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது வழக்கம். இந்த மரண தண்டனை என்றால் தூக்கு போடுதல், தூக்கு போட்டு சாகடித்து விடுவார். இப்ப இந்த தூக்கு போடுவதற்கு என்றே ஒருவனை அமர்த்தி, வேலைக்கு அமர்த்தி, அவனுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அரசர். அந்த தூக்கு போடுபவன் கிட்டத்தட்ட 1974 தூக்குகளை நிறைவேற்றி இருக்கிறார் வெற்றிகரமாக. அந்த அளவுக்கு அந்த ராஜ்யத்திலே கெட்டவர்கள் இருந்திருக்கிறார். எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். இந்த மனிதன், தூக்கு தண்டனை நிறைவேற்றுகின்ற அந்த மனிதன் ஒரு நாளைக்கு சத்சங்கத்துக்கு போகிறான். இரவு நேரத்தில் ஒரு முனிவர், பெரியவர் வந்திருக்கிறார். பெரியவர் சத்சங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சத்சங்கம் பண்ணுகிற நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், கொல்லுதல் என்பது ரொம்பவும் பெரிய குற்றம், கொல்லாமை என்பதுதான் சிறந்த தர்மம் என்ற கருத்தை பற்றி இந்த தலைப்பிலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் பெரியவர். அதை கேட்கிறார் இந்த கொலை தூக்கு எனக்கு போடக்கூடிய மனிதன் கேட்கிறான். அடுத்த நாள் வேலைக்கு வருகிறான். அரசாங்க அரியணை கூடுகிறது, அரச சபை கூடுகிறது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதன் பிடிபட்டு மந்திரிகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் மன்னர் முன்னாலே. இவன் இந்த மாதிரி பெண்களிடத்திலே தவறு செய்திருக்கிறான், கையும் களவுமாக பிடிபட்டான், இவனுக்கு நாளைக்கு காத்தால தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று மந்திரிகள் ஆலோசனை கூறுகிறார்கள் அரசருக்கு. அரசர் அதை அந்த வேலையை செய்யக்கூடிய மனிதரை அழைக்கிறார். நாளை காலையில் இவனை தூக்கு போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த மனுஷன், அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், மன்னா ஒரே ஒரு கருத்து நான் சொல்லலாமா என்று கேட்கிறான். சொல்லப்பா அப்படின்னு சொல்லுகிறார் அரசர். இனிமேலிருந்து நான் தூக்கு போட மாட்டேன், தூக்கு போட்டால் அது பாபம் என்று ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார், ஆகினால் நான் போட மாட்டேன். இப்ப அரசருக்கு தூக்கி வாரி போட்டு, என்னப்பா இது, என்ன சொல்லுகிறார் என்றார். இல்லை சுவாமி, அது பாபமாம், அதனால பாபக்காரியம் இத்தனை நாள் தெரியாம செய்து விட்டேன்,
இனிமேல் செய்யக்கூடாது என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். அவர்களும் உயிரோடு இருந்தால்தான் அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் என்று என்னென்ன சத்சங்கத்துல கேட்டோம்னா எல்லாவற்றையும் அப்படியே கொண்டு வந்து மன்னர் முன்னாடி கூற ஆரம்பிக்கிறார். மன்னர் சொல்றார், நாளை காத்தால நீ தூக்கு போடலை அப்படின்னா உன்னுடைய தலை துண்டிக்கப்படும். தூக்கு போட முடியாது, துண்டிக்கப்படும். காரணம் என்னவென்றால், நீயாக தூக்கு போட நீ போட்டாய் என்றால் இன்னொருத்தனுக்கு அது பாபம். நான் சொல்லி ராஜாவா இருக்கக்கூடிய நான் சொல்லி நீ அந்த காரியத்தை பின்பற்றாவிட்டால் அது அதர்மம். ஆகையினாலே அந்த அதர்மத்திற்காக உன்னை கொல்வது தப்பு கிடையாது. அப்ப எங்க இரக்கம் வர வேண்டும் என்றால், அரசர் இறங்கினால் அது சரி, ஆனால் வேலைக்காரன் இறங்கினால் அது சரி கிடையாது. ஆகையினால என்ன தொழில் செய்கிறோம் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். அப்ப இதை இங்க அதுதான் இந்த இடத்துல யுத்தத்திலே அர்ஜுனன் இருக்கின்ற காரணத்தினாலே இங்க என்ன சொல்லப்பட்டது, யுத்தம் செய் என்கின்ற காரணத்தை நம்ம அழுத்தி ஆணித்தரமா பார்க்கிறோம். அதற்காக எல்லா மக்களையும் கண்ணபிரான் யுத்தம் செய் என்று சொல்லவில்லை. அவ என்ன சொல்ல வருகிறார் என்றால், தங்களுடைய சுதர்மத்தை பின்பற்றுங்கள் அல்லது பரிபாலனம் செய்யுங்கள். இதைத்தான் அவர் சொல்ல வருகிறாரே தவிர, யுத்தம் என்பது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட ஒன்று, அவனுடைய சுதர்மம் அது. அதனால அவனுக்காக கூறப்பட்ட ஒரு வாக்கியம். அதை சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். செஞ்சமரில் பந்துஜன சேதம் வரும் என்றிறங்கி அஞ்சினவன் பயம் தீர்த்தே. அவன் பயந்து அஞ்சுகிறான். எதற்காக பயப்படுகிறான், எதற்காக அஞ்சுகிறான் என்றால், எதிரில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள் என்றால் எதிர்காலத்துக்கு போய்விடுகிறான், நிகழ்காலத்தில் வாழவில்லை. அப்படி போய்விட்டால் என்ன ஆகும் என்றால், இந்த வீரர்கள் எல்லோரும் திரும்பி போக மாட்டார்கள், இங்கேயே சமமாக சமாதி கட்டப்படுவார்கள். இந்த வீரர்கள் இறந்து விட்டால் இந்த வீரர்களுடைய மனைவிமார்கள் விதவியாக மாறிவிடுவார்கள். அப்போ அந்த நாட்டுல நாட்டை காப்பாற்றக்கூடிய சத்திரியர்கள் இல்லாத நாடாக மாறிவிடும். அப்ப அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே வேறு யாரா ஒருத்தர் திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த மாதிரி திருமணம் நடந்தது என்றால் அதற்கு பேர் வர்ணக்கலப்பு என்று பெயர். வர்ண சங்கிரகம் ஏற்படும். அந்த மாதிரி வர்ணக்கலப்பு ஏற்பட்டது என்றால் அவர்கள் செய்து வந்த குலத்தொழில் அழியும். அவ குலத்தொழில் அழிந்தது என்றால், தர்ம காரியங்கள் செய்ய முடியவில்லை என்றால் அதனால பாபம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய முன்னோர்களுக்கு இவர்கள் எள்ளும் தண்ணீரும் கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்கள் என்று தெரியாது. ஆகினாலே இவருடைய மூதாதையர்கள் பித்திருக்களுக்கு எதுவும் எள்ளும் தண்ணீரும் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் நரகத்திலே வீழ்வார்கள் என்று தன்னுடைய தவறான தர்க்கத்தை எடுத்துக்கொண்டே போகிறான். அதனால அவன் பயப்படுகிறான். இந்த ஒரு நிலை பல நேரத்திலே நமக்கும் வருவது உண்டு. ஏதோ அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த நிலை வந்தது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அர்ஜுனனை போலதான் நாம் எல்லோருமே. என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் நாம் அதிமேதாவிகள். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்து முடிந்த பிறகு நாம் அதிபுத்திசாலிகள். அந்த குறிப்பிட்ட சம்பவம் வருகின்ற நேரத்திலே நம்முடைய ஞானத்திற்கு என்னவோ ஏற்பட்டு விடுகிறது. கற்பனைகளிலே நம் மாட்டிக்கொண்டு அப்படியே டென்ஷன் ஆகிடும். என்ன செய்வது தெரியல, இப்படி போயிடுமா அப்படி போயிடுமா அப்படி போயிடும். அந்த மாதிரி டென்ஷன் ஆகிற நேரத்தில் வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் பார்த்தோம், முற்று கவனித்தோம் என்றால் எதுவுமே நேர்மறையான எண்ணங்களாக இருக்காது. எல்லாமே தவறாகவே போய் சிந்திப்போமே தவிர நேர்மறை பாசிட்டிவான திங்கிங்கே வராது. ஒருவேளை இப்படி போயிட்டா என்று கேள்விகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குமே தவிர இப்படி ஆகும் நல்லதாகும் சொல்ல முடியாது. கொரோனா இப்படியே போயிட்டு இருந்ததுனாக்க என்னத்துக்காகும் நாடு? இப்படியே போனது என்றால் நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ந்துவிடும்.
பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது என்றால் வெங்காயம் கிலோ 100 ரூபாய் போயிடும். வெங்காயம் கிலோ 100 ரூபாய் போயிட்டால் விட்டு தொலைய வெங்காயத்தை அது எப்படி விட முடியும்? எல்லாரும் என்ன சாதுக்களா, சன்னியாசிகளா, இல்ல பிராமணர்களா, அந்தனர்களா? அவர்களுமே போய் வெங்காயத்தை வெட்டி அவ இந்த மாதிரிதான் போகுமே தவிர வெங்காயம் அதிகமா வரும். எல்லா கரிகாயம் தான் விலை ஏறுது. அது என்ன வெங்காயத்துக்கு மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எந்த கரிகாய் விலை குறைஞ்சது என்னைக்காவது ஒரு நாளைக்கு? இந்த ஒரு சீசன் இல்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது விலை குறைஞ்சிருக்கா? அது எல்லாமே ஒரே ஒரு பக்கம் போகக்கூடியது, ஏறுமுகமாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்று. அதனால நம்ம சிந்திக்கிறதுனா இப்படியே போனது என்ன ஆகும் என்றால் நல்லது நடக்கும். இப்படியே காலம் போனது என்றால் நிறைய பேர் வேக்சின் தயாரிக்கிறார்கள், அந்த ஆராய்ச்சியில ஈடுபடுகிறார்கள். அது நமக்கு பதிலை கொடுக்கும், அது கிடைக்கும். இப்படித்தான் நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர இப்படியே போனது என்றால் இந்தியா COVID-19 முதல் இடத்துக்கு வருவதற்கு அதிக நாள் ஆகாது. நம்முடைய பாப்புலேஷனுக்கு இந்தியா 2வது இடத்தில் இருப்பதே அதிசயம்தான். இதுக்கு மேல் நம்ம இந்த தலைப்பிலே போக வேண்டாம். இதை போலதான் நாம் சிந்திக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஞ்சினவன் பயம் தீர்ந்தே, அந்த மாதிரி அஞ்சினவன் பயந்தவனுடைய அச்சத்தை எல்லாவற்றையும் தீர்த்து உன்னுடைய சொதர்மத்தை செய்ய சொன்னவரோ, அமர் செய்ய சொன்னவரோ, இந்த இடத்துல அமர் என்றால் சொதர்மத்தை செய்ய சொன்னவரோ. சுற்றமரில் சோகம் என சொல்லினை கற்றறிந்தவன் போல், சொல்லினை சற்றறிந்தவன் போல் கற்றுணர்ந்த பேரதனால் கலங்கார்கான் என்றவரோ. சுற்றம் அரில் சொந்த பந்தங்கள் இறந்து போனார்கள் என்றால், சோகம் என சொல்லினை, சோகம் சேரும் என்று வார்த்தைகளை, சிந்தனையை சற்று அறிந்தவன் போல், அறிந்தவன் போல் படித்த ஞானம் உடையவனை போல, அந்த இடத்துல ஒரு வார்த்தை சேர்க்கிறார், சற்று அறிந்தவன். முழுமையாக அறிந்தவன் கிடையாது, கொஞ்சம் படித்திருக்கிறான். சிறிதளவு படித்த மனிதனை போல் பேசுகிறான். கற்று உணர்ந்த பேர் அதனால் கலங்கார் கான் என்றவரோ. என்றவரோ என்றால் கண்ணபிரான் கூறினார், கூறியவரோ. முழுமையாக இந்த ஞானத்தை கற்று உணர்ந்த பெரியோர்கள் இந்த மரணத்தை கண்டு கலங்கார். அவர்கள் பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, மனமயக்கம் அடைவதில்லை. ஞானிகள், ஞானத்தை கற்று உணர்ந்தவர்கள், புத்தியளவிலே படித்து தெளிவான மக்கள் பிறப்பு இறப்பை கண்டு மயங்குவது இல்லை, கலங்குவது இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சற்று கற்றவர்கள், சற்று அறிந்தவன், கொஞ்சம் மட்டும் படித்தவன் பெரியவர்களைப் போல சிந்திக்காமல் பயப்படுகிறான், அஞ்சுகிறான், சோகம் வரும் என்று சொல்லுகிறான். சுற்றத்தார் இறந்தால் சோகம் என்றும் அவனுடைய தர்க்கம். அவனுடைய தர்க்கம் என்னவென்றால், சுற்றத்தார் இறந்தால் சோகம் வரும். யாருக்கு சோகம் வரும், துன்பம் வரும்? அர்ஜுனனாகிய எனக்கு, பாண்டவர்களாகிய எங்களுக்கு. இப்பொழுது அந்த காலகட்டத்திலே, அவன் சொல்லுகின்ற காலகட்டத்திலே சுற்றத்தார் உயிரோடு இருக்கிறார்கள். சுற்றத்தார்கள் உயிரோடு இருந்தவர்கள் என்றால் அவர்கள், பாண்டவர்கள் இன்பமாக இருந்திருக்க வேண்டும். அர்ஜுனன் நிம்மதியா இருந்திருக்க வேண்டும். அப்ப சுற்றத்தார் ஒன்றாக அது சேர்ந்து இருக்கின்றன, இரவாத நிலையில் இருக்கின்ற நேரத்திலே அப்பொழுதும் பாண்டவர்களுக்கு துன்பம். இறந்தால் துன்பம் என்று இவன் சொல்லுகிறான். இப்ப எது உண்மையானது? அனுபவித்துக் கொண்டிருப்பது எது?
இதே சுற்றத்தார் தான் இவர்களுக்கு, பாண்டவர்களுக்கு இப்பொழுது சோகத்தை, துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உடம்புல ஒரு பகுதியில வியாதி வந்து அது துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் என்ன சொல்கிறார்? இந்த உறுப்பை வெட்டினால்தான் உங்களை உயிரை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்திலே வெட்டுதல் என்கின்ற தொழிலுக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம். இந்த உறுப்பு போனால் பரவாயில்லை, உயிர்தான் முக்கியம் என்று சொல்லுகிறோம். அதை போலத்தான் இங்கேயுமே அவர்கள் சொந்தங்கள் இருப்பதனாலே இருப்பதனால் இப்பொழுது இன்பம் இல்லை, அவர்கள் அழிவதனாலே துன்பம் வரும் என்று நினைக்கிறான். ஆனால் அது சரியில்லை. முற்றும் உணர்ந்த மக்கள் இதை பற்றி கவலைப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே நாம் இன்றைய சத்சங்கத்தை நிறுத்தி விடுவோம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.